போட்டீங்க. சரி, இதே மாதிரி அம்மா போட்டீங்களா? அவங்க பேர் என்னங்க? அவங்க பேர் என்னங்க? அன்பரசி அம்மா போட்டீங்களா? இப்போ 12 ராசி போட்டீங்களா? ஒரு வெத்தலையில 12 மாத்திட்டீங்க, கரெக்டா? இந்த இடத்துல இப்படி ஆழம் பிரிச்சுட்டு ஏதாவது ஒரு இடத்துல ஓட்ட வரும்ல, அவங்க வெத்தலை எடுத்து கொடுப்பாங்க. அந்த வெத்தலையில ஓட்டை வருமா? அந்த ஓட்டை அது எந்த ராசியில போய் அந்த ஓட்டை நிற்கிதோ அந்த ராசி தான் ஒரு பிரச்சனை, கரெக்டுங்களா? அது அவங்களுடைய லக்கணத்துக்கு அது எத்தனாவது ராசியோ அந்த ராசி தான் அவங்களுடைய மறைமுகமான பிரச்சனை போனா அங்கதான் அடங்கியிருக்கு. என்னங்கம்மா? அங்கதான் அடங்கியிருக்கு. அப்போ இதுல தொடுகுறி சாஸ்திரம்னு சொல்லி ஒரு வெத்தலையில இந்த பேனாவை எழுதுனா வெத்தலை கிழிஞ்சிடும். ஸ்கெட்ச் பேனா வச்சுக்கங்க, பச்சைக்கு ரோஸோ அது வேற ஏதோ வச்சுக்கங்க. அதுக்கு பேர் தொடுகுறி சாஸ்திரம்னு மேசரசில் இதே மாதிரி போட்டு வெத்தலையை கிழக்கு முகமா வச்சிருங்க. அந்த அம்மாட்ட ஸ்கெட்சை கொடுத்துருங்க. அம்மா இதுல ஒரு தொடுகுறி சாஸ்திரம், இதுல என்ன இடத்துல தொடுமான்னு சொல்லுங்க. அந்த அம்மா ஏதோ ஒரு பாவகத்தை கொண்டு போய் அந்த ஸ்கெட்ச் வைப்பாங்க. அந்த பாவகத்தை பிரச்சனைங்கிறத பலன் சொல்லுங்க, கரெக்டா? புரியுதுங்களாமா? புரியுதா? ஒரே ஒரு வெத்தலையில 12 ராசி அடக்கிட்டீங்களா? அப்ப 12 பாவகம் அதுல இருக்குது. இதுக்கு தாம்பூல பிரசனம்னு நீங்க பேர் வச்சுக்கலாம். தாம்பூல பிரசனம் நிறைய இருக்குது. சாப்பிட்டா ஒரு வெத்தலை ஒரு கிராமத்துல ஒரு பொட்டி கடையில 2 வெத்தலை வாங்கிட்டு வருவாங்க. இதை வச்சு நீங்க எப்படி தாம்பூல பிரசனம் பார்ப்பீங்க? இப்படி போட்டுங்க. இப்படி போட்டு அந்த அம்மா 6ஆம் பாவத்துல வந்து ஸ்கெட்சை வச்சதுன்னா நோயை பத்தி கேள்வி, 7ஆம் பாவத்துல வச்சா திருமண பாக்கியம் பத்தி, 9ஆம் பாவத்துல வச்சா அப்பாவை பத்தி, 10ஆம் பாவத்துல வச்சா தொழில் பத்தி. இப்படி இதுக்கு பேரு தொடுகுறி சாஸ்திரம்னு இதுக்கு ஒரு பிரச்சனை வச்சது. இன்னையிலிருந்து உங்களுக்கு தொடுகுறி சாஸ்திரம், தாம்பூலத்துல தொடுகுறி சாஸ்திரம் இது போதுமல்ல? அது பேரே தொடுகுறி தானே. என்னங்கம்மா? என்னங்கய்யா? இந்த அண்டரசியமா என்ன வித்தியாசமா பாக்குறாங்க ஜோசியம். நீ என்ன ஜோசியம் சொல்ற? நம்ம ஒரு வெத்தலை வச்சு கூட சொல்லிட்டாங்கப்பா, அவங்களுக்கு வேறவே வரல. அவங்களுக்கு புரியுதா? உங்களை நீங்க பலப்படுத்துறதுக்கு ஜோசியம் ஜோசியராக பாக்குறாங்க, வித்தியாசமா பார்க்கணும். நான் 1008 சோழி வச்சு பிரசனம் பார்ப்பேன். 1008 பிரசனம் வைக்கிறாருன்னா 1008 படிச்சிருப்பாரு. அதனாலதான் நான் 1008 வைக்கிறாரு. நீங்க சோழி வாங்கி நிறைய ஒட்டி வச்சுக்கோங்க. பிரசனம் கூட இருக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? புரிஞ்சவங்களுக்கு 1008க்கு அவருக்கு பிரச்சனை இல்லை. 1008 நீங்க வருவாங்க. நான் 108 தான் இது வரைக்கும் பார்த்துருக்கிறேன். நான் 1008 பார்க்கறேன். 1008 ஜெயிச்சு பண்ணேன். 1.5 கிலோ சோழி வாங்கி கொட்டி வச்சு பூஜை போடுவேன். எல்லாத்துலையும் ஒன்னொன்று அங்கேயே கொடுத்துருங்க. 10 பேர் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? 100 ரூபாய் பிரிச்சிங்கன்னா என்ன ஆகும்? 108 பிரிச்ச 10 பேருக்கு போயிருமா? அதனால 1008 நாங்க வச்சு 1008 படிச்சு பிரசனம் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க, கண்டுக்கலாமா? ஒரு தொழிலை வந்து பலமா காமிங்க, தொழிலை பெருசா காமிங்க, மக்களுக்கு பலமான வார்த்தையை சொல்லுங்க. அப்ப அந்த வெத்தலை பிரசனத்துல அந்த நீங்க எந்த தொழிலை தொடராங்களோ அவங்களுக்கு அதிலேயே நீங்க வந்து இன்னும் சொல்ல போனா இந்த வெத்தலையில இந்த ஸ்கெட்ச் போடுறாங்க இல்லைங்களா, அதுக்கு நான் இன்னொரு ஐடியா சொல்றேன், அதை அப்படியே வச்சுக்கோங்க. அந்த அம்மா வெத்தலை வச்சு மேசரசு போட்டு வச்சுக்கோங்க. லக்கணம் கண்டுபிடிக்கணும்னா அந்த அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் 12 பாதராசி எடுத்து போடுங்க. மேல தெரியுமல்ல, அதாவது கணக்கு. ஒரு 6ஆம் நம்பர் விழுந்துச்சுன்னா கன்னி லக்கணம் போட்டு வச்சுக்கோங்க. அந்த அம்மாவோட தொலை சொல்லுங்க, பிரச்சனை அதுதான். அப்ப கன்னி லக்கணத்துக்கு எதுவோ அதுதான் பிரச்சனை. இப்ப உங்களுக்கு புரியுதா? நீங்க ரொம்ப சிம்பிளா எங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஷார்ட்கட் தான். ஏன்னா சீக்கிரமா ஒரு விஷயத்தை கத்துக்கணும், சீக்கிரமா ஒரு விஷயத்துல இருந்து பலன் எடுத்தோம். அப்ப இதை வச்சு நீங்க 12 பலராசி இப்படி போடும் போது என்ன லக்கணம் இருக்குதோ அந்த லக்கணத்தை தூக்கி அவங்க ராசி கட்டம் போட்டு வச்சுக்கணும். இந்த வெத்தலை வச்சுக்க ராசி கட்டம் போட்டு லக்கணத்தை வச்சுக்கணும்.
அந்த மாதிரி எந்த பாவம் வருதோ அந்த பாவத்தை இன்னொரு மைனஸ் வச்சு இந்த லக்னத்துக்கு இத்தனை பாவம் அடிபட்டுருக்கு, இதுக்குண்டான கோயில் போயிட்டு வந்தா இதுக்குண்டான பிரச்சனை சொல்லுங்க, இதுக்குண்டான வேலையில முடிச்சு. அப்ப வித்தியாசமா பாக்குறாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். தீப பிரசன்னம் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? ஆதி ஜோதி பிரசன்னம் நாம வச்சுக்கணும். ஆதியில ஜோதி பிரசன்னம், ஆதி ஜோதி பிரசன்னம். அப்போ ஒரு பிரசன்னம் வந்து ஒரு விளக்கை வந்து காத்து இல்லாத இடத்துல வச்சு அந்த விளக்கவே நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த விளக்கு நல்லா எரிஞ்சிருக்கிற விளக்கு நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அதை கேட்டுட்டு ஆடும். புரியுதுங்களா? சொன்னதுக்கெல்லாம் வலது பக்கம் ஆடும், நல்லது. இடது பக்கம் ஆடுச்சுன்னா நீ அந்த வழியில போகாதீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேரு தீப பிரசன்னம். ஒரு விளக்கை பத்த வச்சுட்டு ஒரு சைடே ஆடிட்டே இருந்துச்சுன்னா அவங்க சொல்லும் போது வலது பக்கம் ஆடிட்டே இருந்தா அவங்க சொல்றத நடக்க போது அந்த ஆத்மா சூரியன் சொல்ற பூராவே சொன்னதுக்கெல்லாம் இடது பக்கமே 4 முறை ஆடிட்டே இருந்ததுன்னா இந்த சகலம் தெரியலைங்க, போய் 48 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லணும். சரியா? எப்படி? அப்ப இப்படி எல்லாம் ஜோசியத்துல சொல்லலாம் அப்படிதானுமா? என்னங்கம்மா? நிறைய விஷயங்கள் சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், சோழ பிரசன்னம். சோழ பிரசன்னம் என்ன? சோழம்னா தங்கம். அந்த தங்கத்தை நீங்க எப்படி இது பண்ணீங்க? அந்த தங்கம் ஒரு குழந்தை கூடியிருக்காங்க, குழந்தையும் தெய்வமும் ஒன்று கட்டுங்களா? அப்போ குருவில குழந்தை, குழந்தை கையில ஒரு தங்க காசு கையில் கொஞ்சம் பூவு 9 நவதானியம், அந்த தங்கத்துல 1 கிராம் காசு இதை கொடுத்து உங்க ஜாதகத்தை 3 முறை அந்த ராசி கட்டத்தை சுத்தி வச்சிருந்த அந்த குழந்தைய, அந்த சோரணம் பூவு எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தை எந்த ராசி கட்டத்தை கொண்டு போய் வைக்கிறதோ அதுதான் லக்கணம். தெரியாதவங்களுக்கு அந்த மாதிரி சோழ பிரசனம் தங்கம்ங்கிறது நேர்மை. அப்ப சோழ பிரசனம் அதை வச்சு வைக்க, அதை வச்சு அன்றைய கோச்சார கிரகத்தை எழுதி இந்த லக்கணம் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த தங்கத்தோட அதை வைக்கிறது பாருங்க, அது சோழ பிரசனம். குழந்தை தெய்வம் ஒண்ணு. நான் இந்த லக்கணத்துலதான் இவங்க பிறந்தாங்க சொல்லும், அங்கிருந்து நீங்க எடுத்துருக்கேன். எப்படிமா எத்தனை பிரசனங்கள் வருதுல்ல? இதெல்லாம் ஆதி காலமா இல்லையா? நேரம் போல தெரியல நினைக்கிறேன். மணி 5க்கு மேல ஆச்சு. இப்போ 5 மணி எத்தனை நிமிஷம் ஆச்சுங்க? 5 மணி 17 நிமிஷம். அப்போ கரெக்டா 6 பெருக்க விடுக்கும். நேசத்துக்கு 1 கடகத்துல விழுகும். கரெக்டுங்களா? 17க்கு போது எங்க விழுகும்? கடகம் விழுகும். 17 எங்க விழுகும்? 15 வரைக்கும் தானே. 15 வரைக்கும் மிதுனம், 15ல இருந்து 20 வரைக்கும் கடகம். நீங்க கடகத்துலதான் இருக்குது. கடகத்துல புனர்பூச நட்சத்திரம் 17 நிமிஷம்னா 15 கழிச்சிருங்க, 2 நிமிஷம் தான் இருக்குது. அந்த 2 நிமிஷத்துக்குள்ள புனர்பூச நட்சத்திரம் தான் நிற்கும். புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதியா குருவுடைய நேரம் என்ன? அப்ப 4ஆம் இடம் உங்க கையில மஞ்சள் இருக்கா? 7ஆம் இடம் இல்லையா?
அதிகமா இருக்குது. எனக்கு அம்மா சரியா? அப்ப எல்லாம் பார்க்கறது, கேட்கறது, ரசிக்கிறது, ருசிக்கிறது எல்லாமே ருசிமா. அப்ப நான் வேலையே இருந்தாங்க போது நம்ம இதை தெளிவா செய்யப்படுங்க. கேட்டுங்களா ஐயா? அந்தி சாயும் பொழுதுல இந்த நேரத்துல நம்மளுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு டீ கிடைக்குது. அந்த டீ வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த ஒரு கிளாஸ் நடக்கும்னா தெரியல, திடீர்னு ஒரு பிரேக் மாதிரி, அதாவது போற ட்ரெயினை நிறுத்தி ஏறி உட்கார மாதிரி ஐயா திடீர்னு யாராலும் சொல்லி வேகமா சொன்னபடி இவரு ஐயா என் வாய்ப்பு இருந்தா கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னாரு. அப்படியே கொள்ளமா ஆரம்பிச்ச ஒரு 1/2 நேர கிளாஸே ஆயிடுச்சு. எனக்கு நான் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எத்தனை பேர் வேணாலும் படிக்கலாம். நம்ம 1330 பரிகாரத்தை உலகத்துக்கு எளிமையா கொடுத்துட்டு தான் புக்கு ரிலீஸ் ஆகும். அதுக்குள்ள யாரெல்லாம் கத்துக்கிறீங்களோ ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு நம்ம ஏதாவது ஒரு மீட்டிங்ல சந்திச்சாலும் கூட ஐயா இந்த மாதிரி நான் சொன்ன பரிகாரங்கள் எல்லாம் நான் நிறைய சொல்லி நல்ல பேர் வாங்கிட்டுன்னு சொல்றீங்களா, அப்ப என்னுடைய ஞாபகம் வரும். அது ஒன்று போதும் ஐயா, அது ஒன்று போதும், வேற ஒன்று வேண்டியது. ஏன்னா அதுக்கு நம்ம இவ்வளவு உழைக்கிறோம். காசு பணம் இதுல இருந்து எந்த இதுவுமே வேண்டாம். எல்லாமே ஒரு நல்ல ஒரு இலவசமா மக்களுக்கு போய் கடவுள் கொடுத்த வரப்பிரசாதத்தை காசாக்க கூடாது. எளிமையான பரிகாரத்தை உலகத்துக்கு சமர்ப்பணம் பண்ணணுங்கிற ஒரு நோக்கம் தான். அப்படியே சொல்லி சொல்லி 400-500 பரிகாரம் வந்துருச்சு. இந்த உலகத்துக்கு கொஞ்சம் சொல்லிக்கணும்னா 1330 பரிகாரம் திருக்குறள் மாதிரி வந்தோம். நேற்றுக்கு கூட ஒரு புக் எழுதிட்டு இருந்தேன். கணவன் மனைவி யாராவது 2 பேர் பிரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருவள்ளுவருடைய புக்கு, திருவள்ளுவருடைய திருக்குறள் தலைமை